ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th எபிசோட்க்கு போகலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கைஸ். நிலாவை வீட்டில் கொண்டு வந்து விட்டு சென்ற அஜய்க்கு ஏமாற்ற உணர்ச்சியே அதிகமாக இருந்தது. நிலாவிடம் தான் தோற்று போய்விட்டதை நினைத்து உள்ளுக்குள் மருகினான். எப்படியாவது நிலாவை பழித்தீர்க்க எண்ணியவன் காலையில் நேரமாக எழுந்து ரெடியாகி நிலாவின் வீட்டிற்கு சென்றான். நிலா இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை சொன்ன தாத்தாவிடம், ஏன் இன்னும் தூங்குறா என்று அஜய் கேட்க, அவளுக்கு ஃபீவராக இருக்குப்பா, பாவம் மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறா. சாரி தாத்தா, எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் நேற்று வழிவாராமல் அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தா அவளுக்கு ஃபீவர் வந்திருக்காது. என்னால் தான் அவள் எக்ஸாமும் எழுத முடியாமல் போச்சு. சாரி தாத்தா என்றான். பரவாயில்லப்பா, நீ என்ன வேணும்னா செஞ்சா விடு என்றவரிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் அஜய். தாத்தா, நிலாவுக்கு காலேஜ் முடிஞ்சிட்டா என் கூட ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்களேன். நான் அவளுக்கு எல்லாம் கற்றுத்தரேன். ஒரு 6 மாதம் என் கூட ஒர்க் பண்ணட்டும். அப்புறம் உங்கள் ஆஃபீஸை வந்து பார்த்துக்குவாள்ல. ஆமாப்பா, இது நல்ல ஐடியா தான். 1 மாதம் போகட்டும். நானே நிலாக்கிட்ட பேசி அவளை அனுப்பி வைக்கிறேன் என்றவரிடம், ஓகே தாத்தா, நான் போய் நிலாவை பார்த்துட்டு வரேன் என்று விட்டு நிலாவிடம் சென்றான். நிலா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் நெற்றியில் கை வைத்தவன் அவள் மேனி கொதிப்பதைக் கண்டு அவளை எழுப்பினான். திடுமென எழுந்த நிலா அஜய் கண்டு ஒரு நிமிடம் அதிர்ந்து, பின்னர் என்ன வேணும் என வெறுக்கென கேட்டாள். இல்லை நிலா, ஐ எம் சாரி. நேற்று அந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாது. நான் ரொம்ப தப்பு செஞ்சிட்டேன். வேண்டாம் அஜய், போயிடுங்க. வீணா என் கோபத்தை கிளப்பாதீங்க. சாரிடா ப்ளீஸ், ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன். அது தப்புன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நிலா. தயவு பண்ணி என்னை மன்னிச்சிரு. இல்லைன்னா எனக்கு எந்த வேலையும் ஓடாதுமா ப்ளீஸ் என்றவனின் நடிப்பில் ஏமாந்து தான் போனாள் அவள். அஜய், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விட்டுருங்க. அப்போ என்னை மன்னிச்சிட்டியா? ஆமாம். அப்படின்னா இந்த மருந்தை குடி என்று காய்ச்சல் மருந்தை அவளிடம் நீட்டினான். வேண்டவே வேண்டாம், எனக்கு அதை பார்த்தாலே கொமட்டுது. இப்போ நீ குடிக்கிறியா, இல்லை வாயை திறந்து நானே ஊற்றவா? இல்லை வேண்டாம், கொடுங்க, நானே குடிக்கிறேன் என்று அவளை சமாதானம் செய்து குடிக்க வைப்பதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றானது. நிலா, இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா என்று கையை நீட்டிய அஜயின் கண்களை ஒரு நிமிடம் நோக்கியவள் அதில் என்ன கண்டாளோ. சரி என்று அவளும் அவன் கையை பற்றி குலுக்கினாள். ஓகே நிலா, நான் கிளம்புறேன் என்றவன் டேக் கேர் என்று விட்டு புறப்பட்டான். காரில் ஏறி அமர்ந்ததும் அஜய் யோசிக்க தொடங்கினான். நிலா இவ்வளவு எளிதாக அவளை மன்னித்ததை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதேபோல் தன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்தான். இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்குமோ என்று யோசித்தவன், எதுவாக இருந்தாலும் சரி, அவளை எப்படியோ பழிவாங்கியே தீர வேண்டும் என்கின்ற தீ அவனுள் கொழுந்துவிட்டு எரிந்தது. 1 வாரம் கடந்திருந்த நிலையில் அப்பொழுதுதான் அவள் உடலம் சற்று தேறி இருந்தாள். அந்த காய்ச்சல் அவளை வாட்டி எடுத்திருந்தது. அஜயும் அவ்வப்போது ஃபோன் செய்து அவள் உடல்நலம் பற்றி விசாரித்துத்தான் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவள் தாத்தாவிடம் சென்று, தாத்தா, நான் உங்கள் கூட ஆஃபீஸ்க்கு வரேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா? பாரு, முன்னே இருந்ததை விட இப்போ பாதியாக மெலிஞ்சிட்ட. சாப்பாடும் சரியாக சாப்பிட்றதில்ல. தாத்தா, என்னால் எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்க முடியலை. பழைய நினைவெல்லாம் என்னை கொன்னிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்னை தயவு பண்ணி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க தாத்தா. உடனே நினைவு வந்தவராய், தாத்தா, நிலா, அஜய் உன்னை அவனோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டான். அவனை எல்லா வேலையும் சொல்லித்தரதாகவும் சொன்னான்மா. நீ அங்கே போறியா? அஜயின் ஸ்நேகமான முகம் அவள் கண்முன்னே தோன்ற, அவருக்கு பிரச்சனை இல்லைனா எனக்கு ஓகே தான் என்று விட்டாள். தாத்தாவும் அஜய்க்கு ஃபோன் செய்து இந்த விஷயத்தை சொல்ல, ஓகே தாத்தா, நாளைக்கே நிலாவை கூட்டிகிட்டு போகிறேன் என்றவன் மிகவும் மகிழ்ந்தான். அவளை அவனுடைய ஆஃபீஸ்க்கு வர செய்து அவளால் செய்ய முடியாத வேலையெல்லாம் கொடுத்து அவளை விரட்டுவதே அவனது திட்டமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் அவளை அழைக்க வந்த அஜயுடன் கிளம்பினாள் நிலா. ஆஃபீஸ்க்கு அவளை அழைத்து வந்தவன் அவளிடம் ஒரு பேப்பரை நீட்டி அதில் கையெழுத்து போடும்படியும் கூறினான். என்ன அஜய் இது? நீ என்கிட்ட பியாவா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறதுக்காக ஒரு சாட்சி, அதுக்கு தான் என்றவனிடம் அதில் என்ன உள்ளது என்று கூட படிக்காமல் கையெழுத்திட்டாள் அவள். ஓகே நிலா, நான் ஒரு புது கம்பெனி வாங்கி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே தான் உனக்கு நாளையிலேருந்து வேலை. ஸோ சீக்கிரம் வந்துடணும். லேட்டாக வந்தால் எனக்கு கோபம் வந்துடும். ஓகே அஜய், லேட்டாக வரமாட்டேன் என்றவள் அவனுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள். அடுத்த நாள் சீக்கிரமே வேலைக்கு சென்றவள் அங்கு தன்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை உணர்ந்தாள். புது கம்பெனி ஆததால் அனைவரும் புதியவர்களாக இருப்பதில் அவளுக்கு ஏதும் சந்தேகம் எழவில்லை. சிறிது நேரம் கழித்து வந்த அஜய் அவளை கேபினுக்கு வர சொன்னான். நிலா அங்கு சென்றதும் கை நிறைய பேப்பர்களை தந்து அனைத்தையும் டைப் செய்யுமாறு சொன்னான். ஈவினிங்குள்ளே எல்லா பேப்பர்ஸையும் டைப் செஞ்சிரு என்றவன் ஒரு நிமிடம் கூட நில்லாமல் வேறு ஆஃபீஸ்க்கு சென்று விட்டான். நிலா சிறிது நேரம் மலைத்துத்தான் போனாள். பின்னர் 2 நாட்கள் செய்தும் முடிக்க முடியாத வேலையை கொடுத்து ஒரு நாளில் செய்ய சொன்னால் எப்படி என்று யோசித்தவள் சரி என்று வேலையை தொடங்கினாள். மதிய உணவு இடைவெளியில் நிலா சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த அஜய் அவளை கண்டு கேபினுக்குள் வரும்படி அழைத்துவிட்டு உள்ளே சென்றான். பாதி சாப்பிட்ட நிலையில் சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து சென்றாள் அவள். அறைக்குள் நுழைந்தவளை, நான் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இன்னும் இல்லை அஜய், சீக்கிரமே முடிச்சிருவேன். கொட்டிக்க மட்டும் நல்லா தெரியுதில்ல, கொடுக்குற வேலையை செய்ய முடியாதா? என்ன ஜி இப்படி பேசுகிறீங்க? முதல்ல என்ன அஜய்னு கூப்பிட்றத நிறுத்து. நான் உனக்கு முதலாளி, இனிமேல் சார்னு தான் கூப்பிடணும். நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுகிறீங்க. உன் கூட விளையாட நான் என்ன உனக்கு லவ்வரா? இல்லைம்மா, உன்னோடைய எதிரி. அப்போ என்கிட்ட பேசுனதெல்லாம் நடிப்பா? ஆமாம், நடித்ததால தானே இந்த மாதிரி என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்த. அக்ரிமெண்ட்டா? என்ன அக்ரிமெண்ட்டு?
நீ என்கிட்ட பிஏவை 6 மாதம் வேலை பார்க்குறதாவும் முடியாத பட்சத்தில் எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் அதை பார்த்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துருக்க. நீங்கள் என்ன இவ்வளோ மோசமானவரா? என்னை ஏமாற்றிட்டீங்களே. ஆமாடி, நீ என் காலை பிடிச்சி கெஞ்சுற வரைக்கும் உன்னை விட போகிறதில்ல. அது ஒரு நாளும் நடக்காது. பார்க்கலாம் என்றவனிடம் ஒரு நாளும் தான் தோற்கக்கூடாது என்று நினைத்த நிலா அவனிடம் ஒரு நாள் மிக மோசமாக தோற்கப் போவதை அறியவில்லை. கேபினை விட்டு கிளம்ப போனவளே, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. நான் கொடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். புரிஞ்சதா? புரிஞ்சதா அஜய்? இப்போ தானே சொன்னேன் சார்னு கூப்பிடணும். சாரி சார். போய் தொலை என்றவனிடமிருந்து மீண்டும் வெளிவந்த நிலாவுக்குத்தான் மூச்சு முட்டியது. அவளை ஒரு நாளும் ஜெயிக்க விடக்கூடாது என்ற வெளியிலேயே டைப் செய்ய தொடங்கினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க செல்லக்குட்டீஸ். அப்புறம் இன்னொரு சேனலில் ரமணிச்சந்திரன் அம்மாவோட நாவல் நேசமுகம் மறக்கலாமோ அப்படிங்கிற ஆல் டைம் ஃபேவரட் நாவல் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சேனலோட லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாச்சும் நாவல் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய்.